Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Kabaddi the PKL 12 da yes Telugu Titans breaks Patna Pirates சொல்லலாமா yes knockoutல Patna Pirates தோத்துட்டாங்க 46-39 7 பாயிண்ட் டிஃபரன்ஸில் 8 மேட்ச் லைனாக ஜெயிச்சுட்டு வந்தாங்க. யார் கண்ணு போட்டதோ என்னமோ தெரியல. அண்ட் லா ஆஃப் ஆவரேஜும் சொல்லுது, நீங்கள் கண்டினியூவாக எங்கேயுமே ஜெயிக்க முடியாது, எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல சறுக்கும். அது எனிவே இப்போது நாக் அவுட்டில் வந்து அவுட் ஆகிட்டாங்க. பட் நத்திங் டு டேக் அவே, பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் பாட்னா பைரட்ஸ். அயான் ஃபஸ்ட்டு ரைட்லேயே அவர் டேக்கிள் ஆகிட்டார் அண்ட் 0-1 எடுத்தோடனே. மெயின் த்ரெட்டே அயான் தான். அவர் எடுத்தோடனே பெஞ்சில் வச்சாங்க, ஆனால் உடனே ரிவைவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா விஜய் மாலிக் ஒரு போனஸ் எடுத்துகிட்டு அவரை அவுட் பண்ணிட்டாங்க. அப்புறம் பரத்தோடா போனார் அண்ட் டால் ரைடர் வேறையா, அவர் ஒரு ஆளால் அமுக்க முடியும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, கும்பலாக போட்டு அமுக்குனாங்க. அப்புறம் அயான் ஒரு 2 பாயிண்ட் டச்சு பாயிண்ட் எடுத்தார். பூந்து போகிறாருங்க அவர் அயானு. இந்த மன்னன் படத்தில் ரஜினி கவுண்டர் பண்ணி டிக்கெட் வாங்குவாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாந்தி தேட்டர் இதில் ஒரு சீன் வரும், அப்படி தான் லைனில் பூந்து போவான். அது மாதிரி பூந்து போனாரா, ரொம்ப நல்லா இருந்து சீக்கிரமே ஒரு ஆல் அவுட் ஆகிட்டாங்க அவங்க. தெலுங்கு டைட்டன் 7th மினிட்லேயே ஆல் அவுட் 10-5. அங்கே தான் லிட்டில் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிட்டாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த டோர்னமெண்ட்லேயே பிளே ஆஃபில் 2 பாயிண்ட் லீடுக்கு மேலே யாருக்கும் கொடுத்ததே இல்லை பாட்னா பைரட்ஸ் அட் எனி கிவன் டைம். இந்த கடந்த 3 மேட்ச்சில் சொல்கிறேன். அயான் 300வது ரைடு பாயிண்ட் டச் பண்ணார் 12வது நிமிஷத்துலேயே. ஒரு ஆறுதல் அவருக்கு. அதான் இப்போது 5th பிளேயர் இன் பிகேஎல் ஹிஸ்ட்ரி டு கிராஸ் 300. ஆமாம், ஒரே சீசனில். இவ்வளோக்கு இந்த சீசன் 18 லீக் மேட்ச் தான். 17வது மினிட்ல ஈக்குவல் பண்ணிட்டாங்க தெலுங்கு டைட்டன் 16-16. பாட்னா பைரட்ஸ் 2 வாட்டி ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 18th மினிட்ல 20-18 ஆயிடுச்சு ஸ்கோர். தெலுங்கு லீடு எடுத்துட்டாங்க. 24வது நிமிஷத்தில் 30-20 10 பாயிண்ட் லீடு இந்த 6 மினிட்ஸில் எங்கள் தெலுங்கு டைட்டன்ஸ் போயிடுச்சு. அங்கேயே உங்களுக்கு வந்து டென்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. டிஃபென்ஸ் உங்களுக்கு ரொம்ப மெயினாக இருந்தது. பட் நேற்று பைரட்ஸுக்கு நவ்தீப் சரியாகவே பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஏன்னா எந்த சப்போர்ட்டுமே பாலாஜிக்கிட்டேருந்து வரல. பாலாஜின்னு பிளேயர் இருக்கார்ல, அவர்கிட்ட இருந்து. அதனாலே கொஞ்சம் இவரோட டிஃபென்ஸ் வீக் ஆச்சு. செம்ம ஒரு 5 பாயிண்ட் எடுத்தார். பட் பாலாஜி 0 பாயிண்ட் தான். டிஃபென்ஸ் ஃபெயில் தான் சொல்லணும். அண்ட் பாட்னாவோட டிஃபென்ஸ் தான் லெட் தம் டவுன். அவங்க டிஃபென்ஸ்னால தான் தோத்தது. தனி ஒரு ஆளாக எவ்வளோ தான் ஃபைட் பண்ணார் பாவம் அயான். பரத்தோட எக்ஸப்ஷனல் பர்ஃபார்மன்ஸ் நேற்று 23 பாயிண்ட்டு. இது சம் ஆஃப் த ஹைலைட். கோச் சாப், ஊடா சாப் வந்து அப்புறம் ஆனந்த கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு மனுஷனுக்கு. அண்ட் அந்தளவுக்கு வாஸ் யூனோ எக்ஸைட்டட். அப்புறம் பாட்னா பைரட்ஸ் வந்து ரீச் த பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் சொல்லுவாங்க. ஒரு இடத்துக்கு ரீச் ஆகிட்டாங்க, திரும்ப நீ வரவே முடியாதுன்ற அளவுக்கு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். 33-23 28வது நிமிஷத்தில் எப்படியாவது 12 நிமிஷத்தை கடந்துட்டா போதும் தெலுங்கு டைட்டன்ஸ். ட்ரை பண்ணாங்க. 11 பாயிண்ட் லீடு வந்து 5 பாயிண்ட் லீடு ஆயிடுச்சு. ஏன்னா பரத்தை திருப்பி டேக்கிள் பண்ணாங்க லாஸ்ட் மேலே. 2வது ஆல் அவுட் அவங்களுக்கு வந்து 32nd மினிட்ல 2வது தெலுங்கு டைட்டன்ஸ் ஆல் அவுட் ஆகிறாங்க. ஸ்கோர் 37-32. அதுக்கப்புறம் 8 நிமிஷம் இருக்குது. 5 பாயிண்ட் தான் அவங்க லீடில் இருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா நல்லா பரத்தோட அவர் என்ன ஹைட்டு நிற்கிறாருங்க. அவர் நிற்கிறாரு, எல்லாம் சின்ன பசங்களாம் தெரியுறாங்க. அவங்க நிற்கும் போது அவர் கும்பலாக சேர்ந்து தான் மடக்க முடியும். அவர் போனஸ் லைன்லேருந்தே விழுந்தாலே கை தொட்டுருவார் பேருக்கு மிடில் லைனில். அவ்வளோ ஹைட்டாக இருக்கார் அவர். பட் வாட் டு டூ. விஜய் மாலிக் வந்து அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ண முடியல. 5 பாயிண்ட் தான். அயானுக்கு சப்போர்ட்டிங் அவ்வளோ இல்லை. ஏன்னா அங்கித் குமார் ஒரு 3, மிலன் தையா 2 தான். தீபக் ஒன்று, பாலாஜி 0, நவ்தீப் 5, அங்கித் இவங்க கேப்டனே 0 தான். சுதாகர் சப்ஸ்டிடியூட்டில் தான் இருந்தார். ரைட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 27 பாட்னா, 29 தெலுங்கு. டேக்கில் 6 பாயிண்ட் பாட்னா, 11 பாயிண்ட் தெலுங்கு. ஆல் அவுட் ஆளுக்கு 2 எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆளுக்கு 2. அயான் வந்து 3rd பர்சன்ட் ஒரு சிங்கிள் சீசனில் 300க்கு மேலே எடுக்குது. ஆமாம், ஃபஸ்ட்டு யார் கேட்பீங்க? பர்தீப் நர்வால் எடுத்தார் 369 பாயிண்ட் பிகேஎல் 5ல். அப்புறம் ஐ ஃப்ளையர் பவன் ஷெராவத் 346 பாயிண்ட் பிகேஎல் 7ல். இந்த சீசன் கிட்டத்தட்ட 316க்கு மேலே நினைக்கிறேன் அயான், சரியான தெரியல. பிகேஎல் 12ல் அது ஒரு ரெக்கார்டு தான் அவருக்கு. இப்போ 3வது மேட்ச் எங்கே தோத்தாங்கன்னா 21லேருந்து 30வது நிமிஷத்தில் பாட்னா பைரட்ஸ் 8 பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது. தெலுங்குகிட்ட 14 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. அங்கே தான் லீட் ஆச்சு. அதுலேருந்து உங்களால் கவர் பண்ண முடியல. அண்ட் ரொம்ப எமோஷனலாக கோச் பேசினார் எண்டில். வேணா கேளுங்க, அதை பற்றி பேசி சொல்கிறேன். எமோஷனல் ஆகிட்டார். ஏன்னா எவ்ரி ஸ்போர்ட்ஸ்மேன் எமோஷனல் ஆகிறது சகஜம்தான். இட்ஸ் நத்திங் நியூ. அண்ட் லாஸ்ட் டைம் தெலுங்கு டைட்டன்ஸ் ரீச் ஆனது பிளே ஆஃப் சீசன் நம்பர் 4. கிட்டத்தட்ட 8 சீசனுக்கு அப்புறம். போன சீசனும் டைட்டன் 7th பொசிஷன் வந்தாங்க. ஆல்மோஸ்ட் குவாலிஃபை ஆகிட்டாங்க. இந்த 8 டீம் ரூல் போன சீசனே இருந்தால் போன சீசனும் அவங்க குவாலிஃபை ஆகிருப்பாங்க தெலுங்கு டைட்டன்ஸ். விக்டரி கெட் ஸ்வீட்டர் வென் யூ கெட் ஆஃப்டர் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள் அப்படின்னு. நிறைய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ஜெயிக்கிற இதுதான் மின்னு வந்து ரொம்ப இனிமையாகவும் இனிப்பாகவும் இருக்குமா. ஆமாம், அதுதான் தெலுங்கு டைட்டன்ஸுக்கு இத்தனை சீசனுக்கு அப்புறம் திருப்பி குவாலிஃபை ஆகிறது. ஃபியர்லெஸ் அப்ரோச்சு. அண்ட் பல்தன் கூட கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போது. ஆமாம், இன்றைக்கி செமிஃபைனல் கிட்டத்தட்ட புனேரி பல்தன் வச்ச தெலுங்கு டைட்டன்ஸ். இப்போ கேர்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக எடுத்துக்க மாட்டாங்க புனேரி பல்தனும். அஸ்லாம் வர இதில் இல்லை, ஃபார்மில்.
பார்க்கலாம். பரத் கூட தான் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட் அவரு. பரத் கூட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவர் லெஃப்ட்லயும் ரைட் எடுப்பார், ரைட்லயும் ரைட் எடுப்பார். ஆமாம். ஆனால் நேற்று ரன்னிங் ஹேண்ட் டச் ஆகட்டும், கிக் ஆகட்டும், டேர்ன் ஆகட்டும் எல்லாமே ஆஸ் அ லெஃப்ட் ரைடர் தான் விளையாண்டார். ஏன்னா அந்த இடத்துல வீக்காக இருக்குன்னு. அண்ட் ரைட் ரைட்லேருந்து எந்த பாயிண்ட்டும் எடுக்கல, கட் ஷாட் பண்ணார். அயான் 20+ பாயிண்ட்ஸ் இந்த சீசன்லேயே 6வது வாட்டி. இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி எடுத்ததில்ல. ஒரே சீசனில் 6 வாட்டி 20+ பாயிண்ட்டு. ஆமாம். அண்ட் பர்தீப் ஆகட்டும், பவன் ஆகட்டும், அர்ஜுன் தேஷ்வால், நவீன் எக்ஸ்பிரஸ் யாருமே அந்த மாதிரி எடுத்ததில்லை. இவர் மட்டும் தான் 6 வாட்டி 20+. ரிமார்க்கபிள் பர்ஃபார்மன்ஸ், சூப்பர் ஸ்டார் இன் மேக்கிங். அண்ட் இவ்வளோ தூரத்துக்கு போன வருஷமான தேவாங் நிலையில் இருந்தார். இப்போ அதுவும் இல்லையா. வெரி குட் பிளேயர். வெரி சூன் என்ன இந்தியாவுக்கு கேம்ஸ் விளையாட போகும்போது கண்டிப்பாக ஸ்டார்டிங் 7லேயே இருக்கணும், ஸ்குவாட்லேயே இருக்கணும். பார்ப்போம் அதெல்லாம் போக போக. அண்ட் நெட் இஃபெக்ட் வெரி வெல் பிளேட் பாட்னா பைரட்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. இல்லைன்னா கொஞ்சம் 4-5 மேட்ச்சுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் யார் செமிஃபைனல் யார் ஃபைனல் என்றால். இன்றைக்கி தெலுங்கு டைட்டன்ஸ் அது பல்தன் என்னன்னு பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு அப்புறம் இது கொண்டு வரேன், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன பேசுகிறாங்க, உங்கள் கருத்து எதுவும் சொல்லுங்கள். பிறகு பார்த்ததுக்கு ஒரு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.